பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள். சவுல் தன்னுடைய விருப்பப்படி வாழ்ந்து கர்த்தருக்கு பயமில்லாத காரியங்களை செய்து கர்த்தருடைய சீசர்களையும் அவரை விசுவாசிக்கிறவர்களையும் துன்பப்படுத்தி அவர்களை தேடி தேடி கண்டுபிடித்து கொலை செய்து வந்தான். அந்த சவுலைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனைத்தான் சந்தித்தார். அவனோடு கூட பேசினார். கர்த்தர் பேசியவுடன் சவுல், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சவுல் கர்த்தருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தான். கர்த்தர் சவுலை பவுலாக மாற்றினார். கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ தம்மை ஒப்பு கொடுத்தான். பவுல் தன்னுடைய ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தான், பிரசங்கித்தான். கர்த்தருக்கு பிரியமானதை எல்லாம் செய்தான். அவர் சொன்னதை தைரியமாக செய்தான். பவுலை அநேகர் எதிர்த்தார்கள், தூசித்தார்கள். அவனோ தன் வஸ்திரங்களை உதறிவிட்டு போய்விட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே தைரியத்தோடு கூறினான். இரவிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பவுலை போல நாமும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான், அவரால் அழைக்கப்பட்டவர்கள்தான். சவுலை பவுலாக மாற்றியதைப் போல கர்த்தர் நம்மையும் அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். நம்மோடும் பேசுகிறார். அவர் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? பவுலை போல அவருடைய சித்தப்படி அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கும் நம்மையும் எத்தனையோ பேர் எதிர்த்து நிற்கலாம், தூசிக்கலாம், நம்மை நிந்திக்கலாம், துன்பப்படுத்தலாம், நமக்கு தீங்கு செய்யலாம். ஆனால் நாமும் கர்த்தருக்கு பயந்து, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பயந்து, கர்த்தாவே, உமக்கு சித்தமானதை நான் செய்வேன், உமக்கு சித்தமானதை என் வாழ்க்கையில் நீர் செய்யும் என்று நாம் ஜெபிக்கும் போது, நம்மை நாமே கர்த்தருக்கென ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்பதே. ஆம், நாமும் பவுலை போல, கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானதை செய்து வாழ்ந்தோமானால் அவரும் நம் கூடவே இருப்பார். நமக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் நம்மேல் கை போடுவதில்லை. பவுலுக்கு உதவி செய்யும்படி பட்டணத்தில் அநேகரை கர்த்தர் வைத்திருந்ததைப் போல நமக்கும் நாம் இருக்கிற இடத்திலும், நாம் போகிற இடங்களிலும், நாம் வருகிற இடங்களிலும், நாம் வேலை செய்கிற இடங்களிலும், நாம் வியாபாரம் செய்யும் இடங்களிலும் நமக்கு உதவி செய்யும்படி நமக்கும் கர்த்தர் அநேகரை எழுப்பி தருவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்த சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நாங்களும் பக்தி வைராக்கியத்தோடு உமக்கு பிரியமானதையும் உமக்கு சித்தமானதையும் செய்து வாழக்கூடிய கிருபையையும் எங்களுக்கு உதவிகள் செய்யும்படியாக நாங்கள் போகிற, வருகிற, வாழ்கிற, வேலை செய்கிற இடங்களில் எங்களுக்கு உதவிகள் செய்யும்படியாய் உம்முடைய ஜனங்களை எங்களுக்கு எழுப்பி தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.